யூடியூப்ல லைவ் பண்ண முடியல. என்னுடைய யூடியூப் சேனல்ல லைவ் பண்ண முடியல. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நெறைய காரணங்கள் இருக்கு. அ நான் ஒண்ணு ஒண்ணா சொல்றேன். இதெல்லாம் உங்க சேனல்ல பெர்ஃபெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி இதில ஏதாவது ஒரு விஷயம் இருந்து செக் பண்ணல, சரியா இல்ல அப்படின்னா, அத சரி செஞ்சீங்க அப்படின்னா, உங்க சேனல்ல லைவ் பண்றது சூப்பரா எனபிள் ஆயிரும். ஒர்க் ஆக ஆரம்பிச்சுரும். ஃபர்ஸ்ட்டு விஷயம் உங்க சேனல் வந்து மேட் ஃபார் கிட்ஸ் சேனலா இருக்கக்கூடாது. குழந்தைங்களுக்கான சேனலா இருக்கக்கூடாது. குழந்தைங்களுக்கான சேனல்னா லைவ் பண்றது அந்த ஆப்ஷன் வந்து யூடியூபே ஸ்டாப் பண்ணி வச்சுருவாங்க. 1. 2வது விஷயம் அட்வான்ஸ்டு ஃபியூச்சர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் எனபிள் ஆயிருக்கணும். அட்வான்ஸ்டு ஃபியூச்சர் எப்படி செக் பண்ணுறதுன்னு நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம். செக் பண்ணி பாருங்க. ஒன்றும் இல்லை, குரோம் ப்ரௌசரில் டெஸ்க்டாப் மோட ஓப்பன் பண்ணி அதில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி அதில் சேனல் ஓப்பன் பண்ணி அட்வான்ஸ்டு ஃபியூச்சர் அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனபிள் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியும். 3வது ஆப்ஷன் என்னன்னா 50 சப்ஸ்கிரைபராவது மினிமம் இருக்கணும் அப்படின்னு யூடியூப்ல கொடுத்துருக்காங்க. ஆனால் அது கூட தேவையில்லை. இப்போல்லாம் 0 சப்ஸ்கிரைபர்லேயே லைவ் எனபிள் ஆயிருது. இருந்தாலும் மினிமம் 50 சப்ஸ்கிரைபர் உங்கள் சேனலில் இருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. 4வது உங்களுடைய யூடியூப் சேனலுக்கு ஃபோன் நம்பர் கொடுத்து வெரிஃபை பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். ஏன்னா ஃபோன் நம்பர் கொடுத்து வெரிஃபை பண்ணால் மட்டும்தான் அந்த சேனலில் லைவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்கள் சேனலில் ஏதோ காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு, கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்கு, 1 ஸ்ட்ரைக்கு 2 ஸ்ட்ரைக்கெல்லாம் வந்திருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஸ்ட்ரைக் வந்த சேனல்னால் லைவ் பண்ண முடியாது. சேனலை செக் பண்ணுங்கள். ஸ்ட்ரைக் வந்திருக்கா என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்ட்ரைக் வந்திருக்கிறது எங்கே செக் பண்ணணும்னா ஒய்டி ஸ்டுடியோ ஆப் நோட்டிஃபிகேஷன்லையும் செக் பண்ணலாம், யூடியூப் டேஷ்போர்ட்லையும் செக் பண்ணலாம். டேஷ்போர்டு எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அப்படி இல்லாட்டி இன்னொரு தடவை சொல்கிறேன், studio.youtube.com அப்படின்னு குரோமில் போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உங்கள் சேனலோட டேஷ்போர்டு ஓப்பன் ஆயிரும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் லைவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ லைவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என் பக்கத்தில் என்னோடய குழந்தையெல்லாம் வச்சு லைவ் பண்ணுறேன், இல்லை குழந்தைய மட்டும் லைவ் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா கொஞ்ச நாள் வரைக்கும் லைவ் வரும். அதுக்கப்புறம் லைவ் ஸ்டாப் ஆயிரும். லைவ் பண்ணுறதை வந்து யூடியூப் டிசேபிள் பண்ணிடுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்கள 18 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்கள்லாம் லைவ் பண்ணுறது கொஞ்சம் தவிர்த்துருங்க. யூடியூப் ரிலேட்டடாக எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். யூடியூப் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.